உங்கள் வசந்தசேகர். இன்னைக்கு வந்து இந்த கால்பந்தை பற்றி தாங்க பேச போகிறோம். இந்த உலகக்கோப்பை கால்பந்து பற்றி இதுவரைக்கும் எல்லா மேட்சுகளும் நடந்துகிட்டு இருந்துங்க. இதில் வந்து இறுதிப் போட்டி வந்து ஸ்பெயினுக்கும் அர்ஜென்டினாவுக்கும் நடந்தது. ரெண்டு பேருமே கோல் போட முடியல. அப்புறம் வந்து அதிக நேரம் ஒதுக்குனாங்க. அதில் பார்த்தா ஸ்பெயின் வீரர் ஒரு கோல் அடிச்சிட்டாங்க. 1-0 கணக்கு வந்து ஸ்பெயின் வந்து வெற்றி பெற்றாங்க. பயங்கரமான ஒரே வாரங்க. அந்த ஸ்பெயின் நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 பேர் ஒரே இடத்துல திறந்துட்டு அப்படி சந்தோஷ மலையில் வந்து நனைஞ்சாங்க. ஆனால் ஒரு பக்கம் அர்ஜென்டினாவை பார்த்தாக்க எல்லாம் அழுது. ஏன்னா போன வாட்டி அவங்க தான் சாம்பியன். இந்த வாட்டி ஒரே அப்படியே அழுது கண்ணீர். ஏன்னா அந்த கேப்டனே அழுதுட்டார் வந்து ஸ்டேடியத்தில். ஆனாக்க ஒன்றுங்க, ஒரு 16 வருஷத்துக்கு அப்புறம் 2010 தான் வந்து ஸ்பெயின் வந்து முதல் அந்த கால்பந்து போட்டி வந்து ஜெயித்தாங்க இந்த கோப்பையை. இப்போ அதுக்கப்புறம் 16 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ 2வது முறையாக வந்து ஜெயிச்சிருக்காங்கங்க. ஆனால் மிகப்பெரிய வெற்றிங்க அது. அவ்வளோ ஒரு ரசிகர் கூட்டம். அந்த கூட்டத்துலேயும் அவ்வளோ ஒரு ஆரவாரம். ஆனால் கெட்டிக்காரத்தனமாக வந்து ஸ்பெயின் வந்து ஜெயிச்சிட்டாங்க. அது ஒரு பெரிய விஷயந்தான். அது ஒரு ஆசீர்வாதம், கடவுளின் ஒரு ஆசீர்வாதம் மாதிரி தான். ஏன்னாக்கா கோலே போட முடியாதப்ப லாஸ்ட்டில் போய் ஒரு கோல் அடித்து 1-0ங்கிறது தான் அர்ஜென்டினாவை வீழ்த்தினாங்க. இது மூலிமா வந்து அவங்க கிட்டத்தட்ட 49 கோடிங்க அவங்க வந்து அவங்களுக்கு வந்து பரிசு தொகையை வந்து அறிவிச்சிருக்காங்க. 2வது வந்து அர்ஜென்டினா அவங்களுக்கு. 3வது வந்து அவங்களுக்கே தெரியும் இங்கிலாந்து. அவங்க வந்து வெண்கலப் பதக்கம், தங்கம், வெண்கலம், வெள்ளி.